பரவாயில்ல. ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. டான் படத்துல லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நமக்கு அழ வச்சு அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இதுல நம்மள யாராலையுமே அதை அழாம வெளியில வரவே முடியாது. அவங்க அப்பாவை நினைச்சு கண்டிப்பா அழுதுட்டு தான் வெளில வருவாங்க. அந்த மாதிரி ஜார்ஜ் மரியம்னா வந்து அவரு இன்னொரு நடிகர்னே தோணல. நம்ம அப்பா, நம்ம சித்தப்பா, நம்ம பெரியப்பா அப்படிதான் இருக்காரு. செம்மையா பண்ணியிருந்தாரு. ரமா, அதுக்கப்புறம் அப்பாஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்பாஸ்க்குலாம் சரியான கம்பேக். பசங்களுக்கும் அப்பாவுக்கும் எப்பவுமே ஒரு பெரிய இடைவெளி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுல அவ்வளவா இறங்கி போய் பேச மாட்டாங்க. ஆனா அதோட அவசியம் என்ன அப்படிங்கறத படத்துல படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நார்மல் லவ் ஸ்டோரியா இருக்க போது ஒரு பையனோட லவ்வை வந்து ரொம்ப அழகா காட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போக போக வந்து படம் அப்படியே வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்துச்சு. ஃபேமிலி ஓரியன்டாவும் மாறிச்சு. அதே மாதிரி ஃபாதருக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. குறிப்பா வந்து அப்பா அப்படின்ற ஃபிகர் வந்து நிறைய பேரோட லைஃப்ல கிடைக்கிறது இல்ல. அது ஏன் கிடைக்கிறது இல்ல அப்படின்றதும் தாண்டி இருக்கவங்க அது ஏன் வேல்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப அழகாவே காட்டியிருந்தாங்க. படம் சூப்பரா இருந்தது. குறிப்பா வந்து ஃபேமிலி கூட இந்த படத்தை பாருங்க. பொதுவாக அப்பா சென்டிமெண்ட் உள்ள படம் தான். ஃபேமிலி ஓரியன்டா வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அந்த கனெக்டாக இருக்கு. கல்யாணம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிச் சைடில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சவுத் சைடில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஹாப்பி ராஜ் வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் என்னடா இது நிறைய படத்தில் நம்ம பார்த்த ரெசம்லன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது சடனாக செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு பிரேக் த்ரூ ஒன்று வருது படத்தில். ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அந்த மென்னோட ஈகோ, அப்புறமா ஒரு ஃபாதரோட லவ், அந்த ஃபாதருக்கும் உள்ள அந்த பையனுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன்ஸை வந்து ரொம்ப அழகாக வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படம் நான் ஜிவியனோட படம் அப்படின்னோடனே மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஜென்சி கிட்ஸ்க்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்ரைலருமே அப்படி தாங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜிவியனா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி வைபா, இந்த ஆர்டினர் பண்ணுற சாங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி லவ் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் மட்டும் எனக்கு ரொம்ப லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப நேரம் கொண்டு போயிட்டாங்க, எப்போ படம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்துக்கும் வெயிட்டிங்க்கு சேர்த்து வச்சு ஒரு தரமான கிளைமேக்ஸ். ஏன்னா எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு நம்மளையுமே என்ன ஜிவி நான் எமோஷனல் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல கருத்து. அப்பா பையனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங், அதை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓப்பனிங்ல வந்து ஃபுல்லா ஹாப்பியாவே ஒரு கான்செப்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் கான்செப்ட் இருக்கு. என்ன சொல்ல வராங்க, ஒரு யாரையும் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, நம்ம ஃபேமிலியை நம்ம விட்டு கொடுக்க கூடாது, ஒரு என்ன சொல்றதுன்னா ஓப்பனிங்ல ஹாப்பியாவே போறது, செகண்ட் ஹாஃப்ல தான் நம்ம கண் கலங்க வச்சு எல்லா ஃபாதர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க. அவர் தான் ஹீரோ இந்த படத்துல. அவர் தான் ஹீரோ, ரமா தான் ஹீரோயின். மற்ற எல்லாருமே சைட் ஆக்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் அப்பாஸ் வந்து செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா இவ்வளோ நாள் அவர் பண்ணலையே அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருப்பது. ஜிவி பிரகாஷ் நிறைய படங்கள் அவருக்கு வந்து கை கொடுக்கல, இந்த படம் அவருக்கு வந்து கை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு டான் அளவுக்கு போகும். ஏன்னா அதுல இருந்து அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸோட இம்பாக்ட் வந்து இந்த படத்துல இருக்கு. ஸோ அவருக்கு கண்டிப்பா பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். டைரக்டர் வந்து பிரதீப் ரங்கநாதனோட அசோசியேட் அப்படிங்கிறாங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி எந்த அளவுக்கு இருக்கு அவருக்கு? அதான் அவர் பிஆர் பண்ணுவார்ல எப்போதும், ஒரு சென்டிமெண்டோட கலந்த ஒரு விஷயம் அது பண்ணியிருக்காரு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்குப்பா, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கு. யாருடைய ஆக்டிங் வந்து யாருடைய ரோல் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து ஜார்ஜ் மரியன் அவங்களோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளஸ் ஜிவி பிரகாஷ் அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது. ஏன்னா அப்பான்றது வந்து ரொம்ப இப்ப இருக்கிற பசங்க எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் தப்புன்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அது இல்ல, உண்மையான பாசம் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமா, இல்ல நல்ல இம்பாக்ட் தான். சும்மா ஏனோ தானோன்னு யூஸ் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாம ஒரு கரெக்டா பயன்படுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வேற ஏதாவது படத்துல கூட ஒரு ரோல் கிடைச்சாலும் இவ்வளோ லென்த்தா ஸ்கோப் பண்ற மாதிரி ரோல் கிடைக்குமான்னு தெரியல. இந்த படத்துல அது நல்லாவே பண்ணிருக்காங்க. நிறைய தெரியுது எனக்கு. நிறைய அங்கங்க பிஆரோட டச் தெரியுது. ஏன்னா ஒரு பிஆர் வரோட்ட இருந்துதான் அசோசியேட் டைரக்டர். எனக்கு இந்த செகண்ட் ஹாஃப் முழுக்கவே பிஆர் டச் நிறைய இடங்கள்ல தெரிஞ்சது. ஸோ அங்க இருந்து வந்திருக்காரு அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காரு. நிச்சயமா எந்த முகசொலிப்பும் இல்லாம நல்லா நீட்டா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையை லைட்டா சோதிக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க வந்து பொறுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் உங்களை வந்து என்கேஜ் பண்ணும். அப்பா சார் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. சோ அவருடைய ரோல் எப்படி இருக்கு? ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி மாசா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அது எண்ட் ஆகும்போது ரொம்ப அழகா
அவருக்குள்ள இப்படி ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி முடிச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி மாசாவே கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் முடியும் போது ரொம்ப அழகா இருந்தது. மார்ச் 27 மறக்காம இந்த படத்தை பாருங்க. ஜிவி சாரோட இது ஒரு கம்பேக்கா இருக்குமா? ஏன்னா அவருக்கு நிறைய படங்கள் வந்து hit ஆகி இருக்கு. இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அவரோட எல்லா படமும் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு லவர் பாயா ஸ்டார்ட் ஆச்சு. பட் போக போக அவரோட ஆக்டிங்கும் சரி எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அண்ட் அவர் வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸை பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாரு. அவருமே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாரு, கூட இருக்க எல்லாருக்குமே அந்த ஸ்பேஸையும் ரொம்ப அழகா கொடுத்துருந்தாரு. ப்ரோ அவர் பொறுத்தவரை நீங்க ஆல்ரெடி எல்லா படத்துலையும் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். டிராகன்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அப்பா சென்டிமெண்ட்னா பக்காவா அவருக்கு இப்போ சூட் ஆகுது. ஸோ எப்படி அம்மானா சரண்யா நம்ம சொன்னோமோ அந்த மாதிரி இப்போ வந்து இவரை நம்ம சொல்லலாம் அப்பா கேரக்டருக்கு. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம ஒரு வயசானதுக்கு அப்புறம் நம்ம அப்பாவை எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். அது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். அப்பா சார் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்துல வந்து ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. அவருடைய ரோல் எப்படி? மாஸ் பிரதர் மனுஷன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. பிசிக்கா எல்லாத்துலயும் ரொம்பவே பக்காவா இருக்காரு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறோம். ஃபர்ஸ்ட் அவரோட ப்ரெசென்ட்டே வந்து ஸ்க்ரீன்ல வந்து செம்மையா செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஜிவி சாருக்கு வந்து நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பெருசா வந்து வெற்றி பெறல அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூவா இருக்கு. இல்ல கண்டிப்பா பிரதர் பிரேக் த்ரூன்றதை விட இந்த படம் நல்லா இருக்கும். ஏன்னா ரீசனா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு கேட்டகரி பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரி பீப்புளுக்குமே பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. பட் சொன்ன விதம் ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மியூசிக் பற்றி சொல்லணும்னா இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆடினே இருந்தோம், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எமோஷனலாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த எமோஷனல் சீன் கனெக்ட் ஆனது கிளைமேக்ஸில் தான் அப்படின்னு சொல்லலாம். தலைவங்க அவருக்காக படம் பார்க்கலாம். பிகாஸ் அவரோட எந்த கேரக்டர் நடிச்சாலும் இம்பாக்ட் ஏற்படுத்துவார். இந்த கேரக்டர் பார்க்குறப்போ நம்ம அப்பா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவை நம்ம அப்பா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு அவரோட கேரக்டர். ஸோ அவர் தான் மெயின் ஹீரோன்னு சொல்லலாம் படத்துக்கு. ஆனால் அப்பாஸ் சார் நடிச்சிருக்காரு, ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் இந்த படம். அது மட்டும் இல்லாமல் ஜிவிஎனோட ஃபேன்ஸ் அப்படின்றப்போ மோஸ்ட்லி இந்த ரொமான்டிக் சீன் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி டிஃப்ரெண்டான்றதை தாண்டி ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு கம்பேக்கா இருக்கும் இந்த படம். ஏன்னா நம்ம நார்மலா லவ் பார்த்திருப்போம், லவ் ஸ்டோரி பார்த்திருப்போம். இது வந்து ஒரு அப்பா சென்டிமெண்ட், நம்ம மதர் சென்டிமெண்ட் பார்த்திருப்போம். இது அப்பா சென்டிமெண்ட், நம்ம அப்பாவை நம்ம யாரும் விட்டு கொடுக்க கூடாதுன்றது வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்க ஃபேமிலி அப்பா அம்மாவை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றது கண்டிப்பா எல்லாருமே மாறுறதுக்கான ஒரு சான்ஸா இருக்கும். ஜார்ஜ் மரியம் சாரோட ஆக்டிங் நமக்கு எல்லாருமே தெரியும். இந்த படத்துல அவரோட ரோல் எப்படி இருக்கு? அப்பா சார் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு, அவரோட ரோல் எப்படி இருக்கு? அப்பா சாரும் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ரொம்ப 90s கிட்ஸ் எல்லாம் நமக்கு அவங்க தான் ஹீரோவா நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை தாண்டி கிளைமேக்ஸ்ல வர கான்செப்ட் ட்விஸ்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து கண் கலங்க வச்சு ஓகேடா நம்ம படத்தை என்னடா நினைச்சோமே ஓப்பனிங்ல, பட் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அண்ட் ஜார்ஜ் மரியம் சார் ரொம்ப அழகாவே நடிச்சிருக்காரு. அவர் எப்படி சொல்றது, ஒரு சென்டிமெண்ட்ல வந்து ஒரு கிங்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளை கண் கலங்க வச்சு ஓகே சூப்பரா இருக்குப்பா, செம்மையா நடிச்சிருக்காரு சார் அப்படிங்கிற அளவுக்கு ரியலிஸ்டிக்கா எல்லாரும் அவங்க கதாபாத்திரத்தை வந்து அழகா வாழ்ந்திருக்காங்க. ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் தியேட்டர்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஃபாதர் சென்டிமெண்ட் இருக்கு. நம்ம பாடி ஷேமிங் பண்ணுவாங்க நிறைய பேர், இவங்க இப்படியா, இவங்கள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ஆளை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. நமக்கு மேல அவங்க பெரிய ஆளா இருக்கலாம் அப்படிங்கறது தான் சொல்ல வராங்க. ஓவரால் கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். இப்ப இருக்க 2K கிட்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம் அந்த படத்தை.